கரெக்டாக இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொன்னால் அதனாம்பட்டினம் ஒரு 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஐ கேட்ரிங் சர்வீஸுடைய வாசலாக நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி ஹஜ்ஜி பெருநாளுங்கிறதுனால சிக்கன் 65 பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் நிறைய ஆர்டர் எடுத்துருந்தோம். அது எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், காலையில் 10 மணிக்குள்ளேயே வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மட்டன் பிரியாணி தம் உடைக்கிறது தான் பார்க்க போகிறோம். புதினா, மல்லி, முந்திரி, பொரிச்ச வெங்காயம், மேலே தழும்ப நெய் அதெல்லாம் ஊற்றிட்டு இப்போ தம் உடைக்க போகிறோம். தம் உடைக்கிறது ஒரு கலை, அதிலே தெரிஞ்சிடும் மாஸ்டர் எப்படி பிரியாணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் பல தடவை தம் உடைக்கிறத பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் தம் உடைக்கும்போது சோறு உதிரி உதிரியாக வரும் பாருங்களேன், அதில் தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. அப்படியே எடுத்து போடும்போது அப்படியே உதிரும் பாருங்கள், அது ஒரு ஃபீலு. அந்த ஃபீல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. மட்டன் பீசஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 பிரியாணியோட ஏற்பாடுகள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் மாறும். ஒரு 7-8 பீஸ் சிக்கன் 65 அந்த பிரியாணியில் வச்சு கொடுப்போம். சைடிஷ்க்கு எம்ஐ கேட்ரிங்கோடைய சிக்னேச்சர் டிஷ்ஷான கத்திரிக்காய் கட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது ஆனியன் ரைத்தா. அதுக்கப்புறம் 200 ml லெமன் சால்ட் சோடாவில் ஒரு 5 வச்சு மொத்தமாக பேக் பண்ணி இப்படி வச்சுருவோம். ஒரு பக்கெட்டோடு இது ஒன்று வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மினி சிக்கன் பக்கெட் பிரியாணி. இதில் ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 4 பீஸ் சிக்கன் 65 இருக்கும். இது ரெகுலர் பக்கெட்டு. ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி இருக்கும். பீசஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி மாறும். நாங்கள் 7-8 பீஸ் சிக்கன் 65 வச்சுட்டு அதை பக்காவாக பேக் பண்ணி ஒரு சைடில் நாங்கள் அடுக்கி வச்சுட்டு, அடுத்தது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியுமே சேம் டு சேம் தான். ஒரு 5லேருந்து 6 பேர் நல்லா தாராளமாக உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டன் பிரியாணி. நல்லாவே குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டான பீசஸ்ஸு. ஏன்னா கஸ்டமருடைய திருப்தி தான் எங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக 6 வருஷமாக ரன் பண்ண வச்சுருக்கு. காலையில் 11 மணிக்குள்ளே எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு 10:45 நாங்கள் டெலிவரி பண்ணியாச்சு. கஸ்டமர் சூப்பரான ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணிய? நேற்று காலையில் ஆர்டர் பண்ணேன். மாஷால்லாம் ஒரு 9:30 ஃபோன் அடித்தேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 10:30க்கெலாம் வந்துடுங்க, உங்களுக்கு ரெடியாக சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்தோடனே கரெக்டாக டைமுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் மாஷால்லாம் அவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டினியூ வருஷம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அவ்வளோதான். எப்போ ஆர்டர் பண்ணிய? ஆர்டர் பண்ணது. சரி, எத்தனை மணிக்கு தந்தாப்புல இன்னைக்கு? 11 மணிக்கு தந்தாங்க. 10:30க்கெல்லாம் ரெடியாக இருக்குன்னாங்க. சரி சரி சரி. இந்த வருஷம் இன்ஷால்லாஹ் 11 மணிக்கெல்லாம் தந்தாங்க கரெக்டாக. போன வருஷம்லாம் வாங்கினீங்களா? எப்படி இருந்துச்சு? போன வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வருஷம் காக்காட்டே அதராமரம் நமக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். சில ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க காக்காக்கு. நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் பிரியாணி. அதோட ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு போன வருஷத்துல தான் அது போடுறாங்க. நான் 4 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் காக்காட்டை. ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்குது. அந்த ஜூஸ் அந்த பிரியாணி சாப்பிட்டு அது குடிக்கிறது. இன்ஷால்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்க.